தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். ஈரோடு அருகே வில்லரசம்பட்டியில் பாஜக விவசாய அணி சார்பில் விவசாய விழிப்புணர்வு மாநாடு நடந்தது. இதில் குஷ்பு கலந்து கொண்டார். முன்னதாக நடந்த வள்ளி கும்மி நிகழ்ச்சியில் குழுவினருடன் இணைந்து குஷ்பு கும்மி அடித்து மகிழ்ந்தார். ஒரு வீட்டில் சாராயம் குடிச்சிட்டு நீங்கள் செத்தீங்கன்னா உங்களுக்கு 10 லட்சம் கொடுக்குறாங்க. ஆனால் விவசாயிங்க அவங்களால விவசாயம் பண்ண முடியலன்னா அவங்களுக்கு என்ன சலுகைகள் பண்ணி கொடுக்குறீங்க? அதுதான் முதல்ல பிரச்சனையே இருக்குது. ஒரு தாலி அடமானம் வச்சுட்டு, வீடு பத்திரத்தை அடமானம் வச்சுட்டு, சொத்தெல்லாம் விற்றுட்டு அவங்க விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. இதை இங்கே இருக்கிறது எல்லாருக்கிட்டையும் கேட்குறேன். இப்போ திமுக ஆட்சியில் இருக்குது. நான் 5 வருஷமாக அவங்க என்ன பண்ணாங்க? விவசாயிங்களுக்கு என்ன பண்ணி கொடுத்தாங்க? இன்றைக்கி விவசாயிங்களுக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா விவசாயிங்க எழுந்திரிச்சு நிற்க மாட்டாங்க. விவசாயிங்களுக்கு ஒன்றுமே பண்ணாததுனால தான் இன்றைக்கி இவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க. எத்தனையோ நல்ல ஸ்கீம்ஸ் அண்ட் பாலிசிஸ் பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க. இந்தியா முழுவதும் எல்லாருக்கும் அந்த ஸ்கீம்ஸ் ஒரு 300-400 ஸ்கீம்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் பயன்படுத்துகிறாங்க. பக்கத்தில் இருக்கிற கர்நாடகா இருக்கட்டும், இல்லைன்னா ஆந்திர பிரதேஷ் அண்ட் கேரளா இருக்கட்டும், இல்லைன்னா நீங்கள் தெலுங்கானா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஸ்கீம்ஸ் இருக்குது. ஒரு 300-400 ஸ்கீம்ஸ் அவங்க எல்லாமே பயன்படுத்துகிறாங்க. ஆனால் தமிழகத்தில் மட்டும் ஒரு 30 கூட தாண்டலை. அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு அந்த தடை வைக்கிறீங்க? உங்களால் எதுவும் பண்ண முடியல. அதே மாதிரி மத்திய அரசாங்கம் நம்மளுடைய விவசாயிகளுக்காக எதுவும் நல்ல ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தால் அது கூட நீங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது இல்லை. ஏன்னா உங்கள் மனசில் என்ன இருக்குது? இது மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தா ஐயோ பாஜக இவ்வளோ நல்லது பண்ணுறது, திமுக எதுவுமே பண்ணலைன்னா உங்கள் மனசாட்சி உங்களை கேள்வி கேட்குது. அதனால தான் நீங்கள் அதை பண்ணாமல் இருக்கீங்க. எலெக்ஷன் இருக்குது. நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சானிட்டரி ஒர்க்கர்ஸ் எத்தனை வருடமாக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணி கொடுத்தீங்க? நம்மளுடைய எல்லாமே ஆசிரியர்கள் எத்தனை போராட்டம் நடத்துனாங்க. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நீங்கள் அப்போது 2021 தேர்தல் அறிக்கையில் எவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க. நாங்கள் பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம், 6 மாதம் கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கவே இல்லை. இப்போது மறுபடியும் 6 மாதத்துக்கு முன்னாடி தானே மறுபடியும் 1000 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சிங்க. அப்போ நீங்கள் மத்தியில் நடுவில் இருக்கிறது அந்த 4.5 வருஷம் என்ன பண்ணீங்க? நீங்கள் பொங்கலுக்கு போன வருஷம் எலெக்ஷனில் நான் கொடுக்கல, இப்போ பொங்கலுக்கு பரிசு சொல்கிறீங்க. நீங்கள் ரேஷன் கடையில் 3000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஏன் இதுக்கு முன்னாடி இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி யாருமே ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்குறது இல்லையா? வாங்குறாங்கல்ல. அப்போ ஏன் நடுவில் நீங்கள் கொடுக்கல? தூங்கிட்டு இருக்காரு, திடீர்னு தூங்கி முழிச்சிட்டு பேசுவார். யாருக்கு பாதுகாப்பு இருக்குது? உங்கள் வீட்டில் உங்கள் தெருவில் இருக்கிற பெண்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு இருக்குது. அந்த செனட் ஆஃப் ரோட்டில் இருக்கிற பெண்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு இருக்குது. வேறு யாருக்கு பாதுகாப்பு இருக்குது சொல்லுங்கள்? செனட் ஆஃப் ரோட் தாண்டி போனீங்கன்னா ரோடு போடுறாங்க. ரோடில் கல்லை நீங்கள் ரோடு பிச்சு எடுத்துடலாம். அந்த அளவுக்கு ரோடு போடுறீங்க. உங்கள் ரோடு மட்டும் பள்ளம் கிடையாது, குழி கிடையாது, ஒன்றும் கிடையாது, கரெக்டாக இருக்குது ரோடு. மற்ற ரோடு எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க இன்னைக்கு. விஜய் என் சக நடிகர்னா நான் சொல்ல மாட்டேன், என்னோட தம்பி முறை அவர். நான் தம்பி தான் சொல்லுவேன், அவரை நான் தீதி தான் கூப்பிடுவார். ஆரம்பிச்சிருக்காரு. அவர் கடைசி படம் சொன்னதில் கொஞ்சம் வருத்தம் தான். ஏன்னா அவருடைய பெரிய ரசிகை நான். அவருடைய டான்ஸ் இருக்கட்டும், அவருடைய ஒரு ஆக்ஷன் படங்கள் இருக்கட்டும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு தம்பி கடைசி படம் சொன்னோன்னே கொஞ்சம் ஷாக்கிங் தான் இருந்தது எனக்கு. ஒரு புது பயணத்தை அவர் ஆரம்பிச்சிருக்காரு, அதுக்கு அவருக்கு வாழ்த்து. அதிமுகவும் பாஜகவும் ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்கும். பியூஷ் கோயல் அவர்கள் வரும்போது, அர்ஜுன் மேக்வால் அவர்கள் வரும்போது எல்லாரும் EPS அவர்கள் தான் சந்திச்சாங்க. அப்போ கூட்டணி இல்லை சொன்னாரா? ஸோ எல்லாத்துக்கும் நடுவில் நம்ம ஒரு ரீடிங் இன் பிட்வீன் த லைன்ஸ் ஆஃப் ஃபுல் ஸ்டாப்ஸ் நம்ம பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. 2026 கூட்டணி ஆட்சிங்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணியோட நிலைப்பாடு. ஆனால் அதிமுக தொடர்ந்து கூட்டணி ஆட்சி இல்லை, அதிமுக தான் தனி பெரும்பான்மை அப்படிங்கிறாங்க. அவங்க மெஜாரிட்டியில் இருக்காங்க, அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு கூட்டணி இல்லாமல் போய்டும்னு அர்த்தம் கிடையாது. கூட்டணி ஆச்சுன்னா பார்ப்போம். இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம் பேச்சுவார்த்தை, இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு முன்னாடியே நம்மளே இதுதான் நடக்கும், இப்படி தான் நடக்காதுன்னு நம்மளையே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறோம் ஒரு விஷயத்துக்கு. திமுக தான் எதிரியை பார்க்குறாங்க. மக்கள் மட்டும் திமுகவே எதிரி பார்க்கல. நான் நேற்று புதுச்சேரியில் பேசும்போது எல்லாருக்கும் ஆசை இருக்குங்க அப்படி சொல்லிக்கிறதுக்கு. அவர் இப்போ தானே வந்திருக்காரு. மக்கள் அவர் பார்க்குறதுக்கு வராங்க. அந்த மக்களுடைய கூட்டத்தை பார்க்கும்போது அவருக்கு அப்படி தோணட்டும். நல்ல விஷயங்கள் தானே. அந்த தைரியம் வருதுன்னா அதை சொல்லிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும்னு. திமுகவுக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு அவருக்கு தைரியம் இருக்குல்ல. புதுசாக வந்தாலும் நான் தைரியமாக நிற்பேன், அதை பாராட்டணும். அவ்வளோதான். ஒரு அட்வைஸ் அவருக்கு தேவையில்லை, ரொம்ப புத்திசாலி. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு, ஆரம்பிக்கிட்டோம். நல்லபடியாக அவர் என்ன ஆசைப்படுறாரோ அது எல்லாம் அவருக்கு என்னுடைய தம்பிங்கிறது முறையில் வாழ்த்துக்கள். கட்சி ரீதியாக எதிராக இருக்கும், இருந்தாலும் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.